ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டெட்டுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸு. ஸோ இது வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது. ஸோ எந்தெந்த லாங்குவேஜில் வந்து எழுதுனீங்களோ உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதணும் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட எத்தனாயிரம் பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா 1,42,861 பேர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தெலுங்கு. ஸோ தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா 590 பேர் எழுதியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம். ஸோ மலையாளத்தில் கிட்டத்தட்ட 138 பேர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கன்னடாவும் சேஞ்சஸ் ஆகும். கன்னடா இதெல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது வந்து 103 பேர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருது. ஸோ இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்குமே மார்க்ஸ் வந்து கொடுத்து குவாலிஃபை, நாட் குவாலிஃபை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய நம்பர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்து வச்சுங்க. இது வந்து ரீசெண்டாக இப்போ வந்து ஜியோ அப்டேட் பண்ணாங்க. 5% ஆஃப் மார்க்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ரிடியூஸ் பண்ணி அதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கோட எல்லா டார்கெட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா யூஜிடிஆர்பி தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உருதுல நிறைய பேர் வந்து நாட் குவாலிஃபைடு தான் இருக்காங்க. ஒரு 2-3 பேர் தான் குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஓகே. இது வந்து தமிழுக்கான, அதாவது தமிழ் எழுதுன சோசியல் சயின்ஸ் சரிங்களா, இவங்களுக்கான இது. இவங்க வந்து தமிழ் வருவாங்க, இங்கிலீஷ் வருவாங்க, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி எல்லாமே இதில் மிங்கிள் ஆகி வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யூஜிடிஆர்பி கண்டிப்பாக வரும். ஏன்னா நமக்கு 2ஆம் தேதியே சர்டிஃபிகேட்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ குயிக்காக நடக்கிறப்ப நமக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே எதிர்பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தானே நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. அதர்வைஸ் நமக்கு டிஆர்பி வெப்சைட்லையுமே இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து தொடர்ந்து படிங்க. யூஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் சொல்லுவாங்க இவ்வளோ பேர் இருக்காங்க நமக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. ஏன்னா லாஸ்ட்டு செலெக்ஷன் டிஆர்பி நடந்துறப்ப, அதாவது யூஜி டிஆர்பி நடக்கிறப்ப அதுக்கு முந்தின டெட் எக்ஸாம் ரீசெண்டாக எழுதுனவங்களாம் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் 10 வருஷமாக வெயிட் பண்ணுறவங்க கூட பாஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்க அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க. ஸோ வேக்கண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நிறையா இருக்குது. அதனால் 1000 தான் கொடுப்பாங்க, 1500 தான் கொடுப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. அதுலேயும் நம்ம ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.